2021 சட்டப்பேரவை தேர்தல்ல தமிழகத்தோட கவனத்தை ஈர்த்த நடிகை குஷ்பு போட்டியிட்ட 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதி குறித்து விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதி சென்னையுடைய மத்தியில் அமைஞ்சிருக்கிற தொகுதி. அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலர் வசிக்கிற தொகுதியா 1000 விளக்கு இருக்கு. போயஸ் கார்டன், கோபாலபுரம், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை கொண்ட ஒரு தொகுதி. வள்ளுவர் கோட்டம், அண்ணா மேம்பாலம், காமராஜர் அரங்கம் எல்லாம் தொகுதியுடைய அடையாளமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுபடி தொகுதியில 67,566 ஆண் வாக்காளர்கள், 73,768 பெண் வாக்காளர்கள், 59 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 1,41,393 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தொகுதியுடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா திமுகவே அதிக முறை வெற்றியை வசமாக்கி இருக்கு. அதாவது தொகுதியில திமுக 10 முறை வெற்றியை வசமாக்கி இருக்கு. அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. சுயேட்சை 1 முறை வெற்றி பெற்றிருக்காரு. தொகுதி வரலாற்றுல VIP தொகுதியாகவும் இருந்துச்சு. அதாவது இப்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையா களம் கண்ட தொகுதி இது. 1984 தேர்தலில் இங்க போட்டியிட்டவர் தோல்வியை தழுவினாரு. அதுக்கப்புறமா 1989 தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா 1991 தேர்தலில் தோல்வியை தழுவினவர் 1996, 2001, 2006 தேர்தல்களில் அங்கேயே போட்டியிட்டு தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டும் வந்தாரு. தொகுதியில 4 முறை MLA-வா இருந்தாரு. 2011 அவர் கொளத்தூர் தொகுதிக்கு மாறினப்ப பா வளர்மதி வெற்றி பெற்றாங்க. 2016 தொகுதியை திமுக வசமாக்குச்சு. 2021 தேர்தலில் பாஜக சார்பில் நடிகை குஷ்பு களமிறங்கினாங்க. அந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் கவனம் பெற்ற தொகுதியில திமுக வேட்பாளர் எழிலன் நாகநாதன் 71,867 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். 39,405 வாக்குகளை பெற்ற பாஜக வேட்பாளர் குஷ்பு 32,462 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்தாங்க. 2021 தேர்தலில் தமிழகம் முழுவதும் கவனம் பெற்ற தொகுதியில இம்முறை திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில யார் யார் மோத போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டு இருக்கு. சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி மக்களினுடைய நீண்ட கால தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து நீங்கள் செய்வீர்களா, என் தொகுதி என் தேவை தொகுப்பில் அப்பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த கிரவுண்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். கிரவுண்டை ஆல்ரெடி ஏற்கனவே டெவலப் பண்ணியிருக்காங்க. லைட்லாம் நல்லா இப்போ போட்டுருக்காங்க நினைக்கிறேன். பசங்க கிட்டத்தட்ட ரொம்ப பேர் விளாட்றாங்க. ஃபுட்பாலு, கிரிக்கெட் விளாட்றாங்க. நிறைய பேர் வந்து விளாட்றாங்க. இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தணும். அதான் ஃபுட்பாத்து போடுற மாதிரி இருந்தால், சுற்றி வாக்கிங் போடுற மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நடமாடுது. இபி ஆஃபீஸில் அப்படியே இந்த இபி போர்டு அப்படி அப்படியே திறந்துருக்குது. குழந்தைங்க எப்போ கை வைக்கும், எப்போ மாட்டோம், எப்போ குழந்தைங்களுக்கு எதுனா ஆகும்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் சொல்லி கூட ஒரு வேலையை அவங்க செய்யறதில்ல. என்ன அதிகாரிகிட்ட டைரக்டா போய் பேசிட்டோம். இபி ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. வந்தும் பார்த்துட்டு காசு கேட்டாங்க 3000 ரூபாய். அதுக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். ஆனா அப்பவும் அதை செய்யற மாதிரி இல்ல. எங்களுக்கு வந்து இந்த ஒயரை எடுத்து இந்த குழந்தைங்க இல்லாம எங்களுக்கு சரி பண்ணி கொடுன்னு கேட்கறோம். ஆனா இவங்க பண்ணல. 2 மாசமா இதுதான் நடக்குது. டெய்லி வருவாங்க, பாப்பாங்க, காசு கொடுன்னு கேட்பாங்க. காசு கொடுக்குறப்ப அதை பண்ணி கொடுப்பானா, பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனா திரும்பி வர மாட்டாங்க. இப்ப எங்க படிக்கட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கும் நாங்க போராடி தான் நாங்க பண்றோம். எதுவுமே வந்து உங்களுக்கு இன்னாமான்னு வந்து யாரும் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. அந்த டைமுக்கு வருவாங்க. அந்த டைமுக்கு வந்து கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ வந்து நாங்க இத்தனை வருஷத்துல இந்த இடத்துல இருக்கோம். உங்களுக்கு இன்னாமா பிரச்சனை, உங்களுக்கு இன்னாமா பண்ணணும், நாங்க எதனா செய்யணுமான்றத வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. எங்களை கேட்டதோ இல்லை. எங்க படிக்கட்டுல ஒரு விஷயத்துக்கும் நாங்க எல்லாமே எங்க காசு போட்டு தான் நாங்க பண்றோம். இன்னைக்கு ஒரு ஒயருக்கு ஆகட்டும், ஒரு தண்ணிக்கு ஆகட்டும், இங்க வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நாங்க உட்கார்ந்தாதான் வந்து உடனே போலீஸ் வருவாங்க. அப்பதான் அங்க வந்து போவோம். லாரி பிரச்சனைக்கு கூட நாங்க போய் தான் பண்ணோம். இங்க பக்கத்துல அரசு பள்ளி இல்லை, கொஞ்சம் அரசு பள்ளி கார்பரேஷன் பள்ளின்னு ஒன்று இருக்கு. அது வந்து சோழமேடை ரோட்டில் இருக்கு. அதே மாதிரி
பெண்கள் உயர்நிலைப் பள்ளியும் சோழமேடில் தான் இருக்குது. இந்த நியர்பை இங்கே ஏதாவது இருந்ததுன்னா மிக சிறப்பாக இருக்கணும். தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 விளக்கு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு அப்பப்போ தான் வருது, எல்லா பிரச்சனையும் வருது. இப்போ கூட இந்த பார்க் சைட்லலாம் இப்போ சைக்கிள் விட்டு போனாங்க, காணாமல் போயிடுச்சு. அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எப்படி போகுதுன்றதே தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறேன். சரி, நாங்கள் பார்த்து பண்ணி தரோன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். யாரும் பார்த்து பண்ண மாட்டோம். அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பார்க்கும்போது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணி தரோம் சார் எல்லாமே அப்படின்றாங்க. அந்தந்த நேரத்துக்கு சொல்கிறாங்க, செய்கிறாங்க. ஒரு சிலது செய்கிறாங்க, ஒரு சிலது இன்னும் நடக்காமல் இருக்குது. அது என்னன்னா ஒன்று வந்து ரோடு கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ட்ரைனேஜுக்காக அங்கங்கே நோண்டி நிறைய பள்ளம் மேடாக இருக்குது. அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் நிறைய வருது. போகிறவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது, கீழே வயசானவங்க விழுந்துடுறாங்க. இதனால அதெல்லாம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணால் பரவாயில்ல. ட்ரைனேஜ் எல்லாம் பெரிய லைன் போட்டிருக்காங்க, ரொம்ப வரவேற்பு தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.